Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த பார்க்க போற வீடியோ எதை பத்தின பார்த்தீங்கன்னா Facebook பத்தின ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். Facebookல நம்மளோட ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ற ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் தெரியல சோ இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து Facebook ப்ரொஃபைல் வந்து எப்படி லாக் பண்ணனும்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஏன் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஏன் வந்து லாக் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட அதாவது ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யாராவது அன்னோன் பர்சன் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ஆகட்டும், ஃபோன் நம்பர் ஆகட்டும், நம்ம படித்த டிகிரி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அதாவது அன்னோன் பர்சன்ஸ் யாருமே வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே வியூ பண்ணாலும் வந்து ஒரு 5 டீடைல்ஸ் தவிர மற்ற எதுவுமே வந்து தெரியாது. அதனால தான் அந்த வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து ஒரு சில சிறப்பு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து நம்ம லாக் பண்ணும்போது சில நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து வீடியோ வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணுறது. உங்களோட ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே அந்த 3 கோடு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். லாக் யுவர் ப்ரொஃபைல்னு சொல்லி கீழே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர யாருமே வந்து உங்களோட ப்ரொஃபைலோ அதாவது போஸ்ட்டோ டைம்லைனோ யாருமே வந்து பார்க்க முடியாது. அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தவிர மற்ற யாருமே வந்து உங்களோட கவர் ப்ரொஃபைல் இமேஜ் கவர் இமேஜ் அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் இமேஜ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேறு யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இல்லாதவங்க உங்களோட ப்ரொஃபைலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும் நினச்சா உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்கணும் நினச்சா அவர் 5 டீட்டெயில்ஸ் தவிர மற்ற எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ 5 டீட்டெயில்ஸ்க்குள்ள வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கே படிச்சிங்க அல்லது வந்து எப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஜாயின் பண்ணீங்க அல்லது ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிளாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மேபி வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வந்து பார்க்க முடியாது. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணனால ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா ஃபோன் நம்பர் வந்து யாரும் கொடுக்க வேணாம். யாருமே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மோஸ்ட்டில் வந்து எனேபிள் பண்ண வேண்டாம். மேபி இமெயில் ஐடி வச்சு வந்து ஃபேஸ்புக்கை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஃபேஸ்புக்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் லாக்கெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேறு யாருமே வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்க்க முடியாது. ஸோ ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்க்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ இதுவரை தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் நடுவில் சந்திக்கிறேன்.